கிறிஸ்துவோடு சில நிமிடங்கள் என்ற நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 104 34வது வசனத்தில், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். சங்கீதம் 104 34வது வசனத்தில், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தரை தியானிக்கும் தியானம் அவருக்கு இனிமையாயிருக்குமா? தாவீதுக்கு கர்த்தரை தியானிப்பது அவ்வளோ இனிமையாயிருக்கும் என்று சொல்கிறார். அவருக்குள் நான் மகிழ்வேன் என்று சொல்கிறார். கர்த்தரை தியானிப்பது மிக முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தரை தியானிக்கணும். அது நம்முடைய பக்தி வளர்ச்சிக்கு, அது நம்ம பக்திக்கு, நம்முடைய முயற்சிக்கு அது விசேஷமானதா இருக்கிறது. கர்த்தரை நாம் தியானிப்பது நமக்கு தலை சிறந்ததாய் விளங்குகிறது. நிச்சயமாய் நாம் தியானம் செய்யணும். தியானம் செய்வது நம்முடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. ஆகையால நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, அது ஆரம்பிப்பது நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய ஆலோசனைல, நம்முடைய சிந்தனைகள்ல, நம்முடைய நினைவுகள்ல நாம் தியானிக்கும் தியானம், நாம தியானிக்க நம்முடைய நினைவுகள்ல ஆரம்பிக்கும் போது அது கரெக்டானதா இருக்கணும். நாம தியானிக்கிற தியானம் அது கரெக்டானதா இருந்தால் நிச்சயமா அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும். அப்படி நம்ம தியானிப்பதே கிடையாது என்றால், சாத்தான் நம்முடைய ஆலோசனையில சில பாவ சிந்தனைகளை விதைப்பான். இச்சையான காரியங்களை செய்ய தூண்டுவான். இச்சையான காரியங்களை செய்ய தூண்டி நம்மளை பாவத்தை செய்யும்படி, இச்சையான காரியங்களை நிறைவேற்றும்படி அவன் பல முயற்சிகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஆலோசனைகளையும் சில விதைகளை விதைக்க கூடும். அவ்விதமான நம்முடைய ஆலோசனையிலும் சிந்தனையிலும் விதைகள் விதைக்கப்படக்கூடாது என்றால் நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கணும். நம்முடைய ஆலோசனையிலும், நம்முடைய நினைவிலும், சிந்தனையிலும் கர்த்தருடைய வேத வசனங்கள் இல்லை, இயேசுடைய வசனங்களை நாம தியானிக்கவில்லை, அப்படி என்றால் நம்முடைய சிந்தனைகள் எவ்விதமா இருக்கும்? அது காலியா இருக்கும். நம்முடைய சிந்தனையில தேவ வசனங்களை நம்ம தியானித்து கொண்டிருந்தோம்னால், அவருடைய வழிகளை நம்ம நடந்து கொண்டிருந்தோம்னா, இயேசுடைய வசனங்களை நம்ம தியானித்து கொண்டிருந்தோம்னால் அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். நம்முடைய சிந்தனை எப்பவுமே வசனத்தையே சிந்தித்து கொண்டிருக்கும். அப்படியே அந்த சிந்தனையில அந்த வசனங்கள் இல்லை, கர்த்தருடைய வேத வசனங்கள் இல்லை, அந்த வசனம் நம்ம தியானிப்பது இல்லை என்றால் அந்த சிந்தனை காலியாய் இருப்பதனால, நம்முடைய சிந்தனையில ஒன்றும் இல்லாததுனால சாத்தான் தேவையில்லாத ஆலோசனைகளை, தேவையில்லாத சிந்தனைகளை நம்முடைய சிந்தனையில போட்டு அதை சிந்திக்கும்படி, பாவ இச்சைகளை நாம் சிந்திக்கும்படி, அதை நிறைவேற்றும்படி தூண்டுவான். இதனால நம்முடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து போகும். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய நாம, வெற்றி உள்ள வாழ்க்கையை, நல்ல காரியங்களை சிந்திக்க வேண்டிய நாம தேவையில்லாத காரியங்களை சிந்திப்பதனால நம்முடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து போகும். ஆகியால சிந்தனை, நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய தியானங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானது. நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய ஆத்துமா பலப்படும். நம்முடைய ஆத்துமால ஒரு பலன் உண்டாகும். கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் முதலாவது சொன்னது தியானம். நீ தியானி என்று சொல்லியிருக்கிறார். நீ வசனங்களை தியானி, நீ ஜெயம் பெறுவார். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை செய்வது கிடையாது. அதே கிறிஸ்தவர்கள் அல்லாத யோகிகள், சன்னியாசிகள், இவர்கள் எல்லாம், சில மதஸ்தனர்கள் எல்லாம் சேர்ந்து
இந்த தியானத்தினால இருக்கிற வல்லமை என்ன என்று அறிந்து இவர்கள் என்ன பண்றார்கள் என்றால் தியானத்துக்காக போகிறார்கள். நிறைய வெளி தேசங்களுக்கு போய் இந்த தியானத்தை அறிமுகப்படுத்தி இந்த தியானத்தினால் நிறைய ஜனங்களை வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஜீவனுக்கு போகக்கூடிய பாதைகளை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தினுடைய பாதைகளை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நிறைய வசனங்கள் நம்முடைய கரத்துல இருக்கிறது. அதை நாம் தியானித்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அதை நாம் செய்யாமல் போனோம் என்றால் நாம் பாதை எவ்விதமாய் இருக்கும் நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். நாம் போகிற பாதை எப்படி இருக்கும்? சாத்தான் காட்டுகிற பாதையா இருக்கும். ஆகையால நாம் தியானம் செய்வது மிகவும் முக்கியமானது. கர்த்தர் யோசுவாவுக்கு நீ தியானம் செய் என்று கட்டளையிட்டார். ஆம், யுத்த களத்துக்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தர் யோசுவாவை குறித்து நீ தியானம் செய் என்றார். அவர் தியானம் செய்வதற்காக அவர் என்ன பண்றாரு? கட்டளையை பெற்றுக்கொண்டார். யோசுவாவுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கு. 7 ஜாதிகள் இருக்கிறார்கள். 31 ராஜாக்களை முறியடிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவ்விதமான ஒரு போர்க்களத்துல இறங்கணும் என்றால் உடற்பயிற்சி முக்கியம், சரீரத்தினுடைய பலன் முக்கியம். அதான் உடல் பயிற்சியை விட சரீரத்தின் பலனை விட மிக முக்கியமானது ஆத்மாவினுடைய பலன். உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற பலன் தான். ஆகையாலதான் நீ தியானம் செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து 1:8. ஆகையால நாம தியானம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். தாவீது அவ்விதமாய்தான் தியானம் செய்ய பழகி கொண்டார். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. நாம் தியானம் செய்யணும். கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தனிமையாய் இருந்து தனிமையான நேரங்களில கர்த்தருடைய சமூகத்துல இன்பமாய் நாம அவருடைய வசனங்களை எடுத்து தியானித்து 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 பார்க்கும்போது நம்முடைய சரீரத்துல ஒரு பலன் கிடைக்கும். நம்முடைய ஆத்துமால ஒரு பலன் கிடைக்கும். நம்முடைய ஆத்துமால ஒரு புதிய பலன் நமக்கு கிடைக்கும். அமைதியான நேரங்கள்ல நீங்க வீணா கழிக்காதபடி இந்த வசனங்களை எடுத்து தியானிக்க முற்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். இயேசு அவ்விதமாய்தான் யாரும் இல்லாத நேரங்களில் சீஷர்களையும் மனிதர்களையும் அனுப்பிவிட்டு அவர் தனிமையான இடங்களுக்கு சென்று தியானிக்க ஆரம்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தியானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது. ஆகையால நாம் தியானிக்க முற்பட வேண்டும். நம்முடைய தியானம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். வேத வசனம் சொல்றது, தாவீது கர்த்தரை தியானிக்கும் தியானம் அது இனிமையாய் இருந்ததா. ஆகையால நாம் இன்றைக்கு தியானிக்கும் போது அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு கர்த்தர் கொடுத்த ஜெப வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த அந்த தியானம், கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனைகள் எல்லாமே நம்முடைய ஆத்துமாவுக்கு அது பலனை கொண்டு வரும். அது நம்மளை பலப்படுத்தும். அந்த பலன் நமக்கு பூர்ணமாய் விளங்கும். ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைவதற்கு நம்முடைய ஆத்மாவிலிருந்து ஒரு பலன் தேவையாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா பலனாய் இருந்தது என்றால் சாத்தான் எவ்வளவு போராட்டம் நமக்கு கொண்டு வந்தாலும், சாத்தானுடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை நம் நொடியில முறியடித்து விடுவோம். சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகும். கர்த்தரை தியானிக்கும் போது அது உன்னுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமாய் அமையும். ஆகையால கர்த்தரை நாம் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தியானம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தியானம் நமக்கு மன சமாதானத்தை கொடுக்கும். தியானம் நம்முடைய ஆத்துமாவில பலனை கொடுக்கும். தியானம் நமக்கு ஒவ்வொரு நாளையும் சமாதானத்தோடு நடத்தி கொண்டு போகும். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். தியானம் என்றால்
நாம அமைதியா கர்த்தரோடு இணைந்து இருப்பது, கர்த்தரோடு இணைந்து இருந்து தியானிப்பது. கர்த்தரும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய ஆவியும் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிற அந்த கொஞ்ச நேரத்தை தான் நாம் தியானம் என்று சொல்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரோடு கூட இணைந்து இருந்து ஒரு சிறு நேரங்கள், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இயேசுவோடு இணைந்து தியானிக்கிற அந்த அனுபவம் மிகவும் உங்களுக்கு இன்பமாயிருக்கும். இன்னைக்கு தாவீதுக்கு இன்பமாயிருந்த இந்த தியானம் நீங்க முயற்சி செய்து பாருங்க, அதை பழகி கொள்ளுங்க, அது உங்களுக்கு இன்பமாயிருக்கும். இன்னைக்கு எல்லாரும் நாம் யோகா செய்கிறோம், நாங்கள் அந்த தியானம் செய்கிறோம், நாங்கள் இவ்விதமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த தியானம் அது. ஆனால் அந்நியர்கள் அதை உணர்ந்து அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஊதாரித்தனமாய் நாம் எல்லாத்தையும் தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம தியானிக்க பழகும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர்களை போல நாம இல்லை, நம்மை போல இயேசு நமக்கு சொன்ன காரியங்களை போல நாம் வழி நடக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர பாவமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா உன்னதங்களில் வாசமாகி இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா, நீர் மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆலோசனைகள் எங்களுடைய ஆலோசனைகள் அல்ல. அப்பா, நீர் எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன். அப்பா, எங்களுடைய கர்த்தாவே ஆலோசனைகளும் சிந்தனைகளும் ஆண்டவரே உமக்குள்ள இணைய என் தேவன் கிருபை தாங்க. அப்பா, உம்மோடு கூட இணையப்பட அப்பா, உம்முடைய திட்டங்களையும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கங்களையும் நாங்கள் உடைய வேத வசனத்தின் மூலமாய் தியானித்து அறிந்து கொள்ள உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க என் தேவன் கிருபை செய்தருளும். அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை தியானிக்கிற தியானத்துல பலப்பட, அப்படி ஆத்துமாவில பலப்பட, அப்பா அவளுக்கு உடல்ல சரீரங்கள்ல ஒரு பலன் உண்டாங்க என் தேவன் கருவை தாங்க. தோல்வி அடைந்து இருக்கிற வாழ்க்கையில அவர்கள் ஜெயம் பெறட்டும். எனக்கு நிறைய பிள்ளைகளை ஆண்டவரே சாத்தான் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து அப்பா அவர்கள் சிந்தனை மண்டலத்தை கெடுத்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் இச்சையான காரியங்கள், பாவமான காரியங்கள் அவர்கள் சிந்தனைகளை சிறைப்பிடித்து இருக்கிறது. ஆண்டவர் அவிதமாய் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. அப்பா, சாத்தானுடைய சிந்தனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மாறட்டும். உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க கருவை தாங்க. உம்முடைய வழிகள்ல நடக்க என் தேவன் உதவி செய்யுங்க. அவர்கள் சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கருவை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.